35வது சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது. நடைபெறுவதற்கு முன்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை குறை சொல்கின்ற வகையிலே இங்கே பதாகை பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். கண்டிப்பாக நாங்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். நான் கேட்கின்ற கேள்வி எல்லாம் மாமன்ற உறுப்பினர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று அவருடைய கோரிக்கை. கடந்த மாதம் ரிப்பன்பில்லிங் நடந்த கூட்டத்திலே நம்முடைய ஆணையாளர் அவர்கள் இதற்கு சரியான பதிலை சொன்னார்கள். யாருடைய நிதியும் குறைக்கவில்லை, யாருடைய நிதியும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முந்தைய ஆட்சியாளர்கள் நிதி சுமையை தலையில் வைத்து சென்றுவிட்ட காரணத்தினால் அந்த நிதி சுமையை சீர் செய்வதற்கு சில மாதங்கள் ஆகும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வார்டு குழு கூட்டத்திலே அந்த பொருளை வைத்து அதற்கான பட்ஜெட் எல்லாம் போட்டு வருவதற்கு இங்கே இந்த நிதி சுமையை அதற்குள்ளாக சரி செய்வதற்கும் நாங்கள் வாய்ப்பு அளிக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் ஆளுகின்ற ஆட்சியை குறை சொல்வது என்றே இவருடைய வேலை, திமுக மாமன்ற குழுவுடைய வேலை. அந்த எப்படியாவது மக்களை திசை திருப்ப வேண்டும், இந்த குறையை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு இங்கே நாடகம் நடத்துகின்றார்கள். நான் கேட்கின்றேன், இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றன அவர் சொல்கின்றார்கள். மாமன்ற உறுப்பினர்கள் 156 திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்கள் பெருநகர சென்னை மாநகரத்தில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் யார் இருக்கின்றார்? மேயர் இருக்கின்றார். இந்த மேயர் தன்னுடைய மக்களுக்கு பிரச்சனை, தனக்கு வாக்களித்தவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் யாரிடம் போய் அணுக வேண்டும்? முதலமைச்சரை போய் அணுக வேண்டும். இந்த 100 நாள் ஆகின்றது முதலமைச்சர் பதவியேற்று தளபதி ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் இதுவரைக்கும் போய் சென்று பார்த்தார்களா? இவர்கள் யார்? இந்த மேயர் என்பவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான். இவர்கள் வானத்திலிருந்து கூச்சம் ஒன்றும் கிடையாது. அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நிதி பற்றாக்குறை வருது, அந்த நிதியை போய் இவங்க முறையா கேட்கலாமே. அதுக்காக நிதியை கேட்க தான் போகணும்னு நான் சொல்ல வரல. ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு, நீங்க ஒரு பெருநகர சென்னை மாநகராட்சி, இது ஒரு கிரேட்டர் சென்னை, அதாவது இந்தியாவிலே சிறப்பான மாநகராட்சியாக ஒரு 4 உள்ளது. அந்த மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி 200 மாமன்ற உறுப்பினர்களை கொண்டது. எங்கள் மாமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையிலே உடனடியாக இவர் போய் என்னுடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரை சந்தித்து இந்த நிதியை நீங்க ஒதுக்கவில்லை, எங்களுக்கு உண்டான நிதியை தாருங்கள் என்று சொல்லி கேட்கலாம். இதற்காக எப்படியெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள்லாம் செய்யாமல் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருந்து மாற்றி மாற்றி இப்போ இந்த இங்க வார்டு கூட்டத்தில் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதிமுக. இப்போ அந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் கார்த்தியை சப்போர்ட்டா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், 4.5 வருஷம் அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை 4.5 வருஷம் வேலை செய்யாம இதே கார்த்தி அழுகிட்டே கேட்டிருக்காரு. சில டயத்துல எங்க இந்த பாலத்தை திறந்து விடுங்க, மக்கள் ரொம்ப பயன்பாட்டுக்கு இல்லாம இருக்கு, அந்த பகுதி மக்கள் ரொம்ப இதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க அந்த கார்த்திக் என்பவர் அதிமுக என்ப ஒரே காரணத்துக்காக தான் நீங்க 4.5 வருஷம் அந்த பாலத்தை கிடப்புல போட்டீங்க? மண்ணு சரியுது, மண்ணு சரிஞ்சா அதை ரெட்டிஃபை பண்ண முடியாதா? அவன் கடலுக்குள்ளே பாலத்தை போட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த சாதாரணமா இந்த இடத்துல ஒரு மண்ணை சரி பண்ணி ஒரு சாண்டு டெஸ்ட் எடுத்து அந்த பாலத்தை போடக்கூடாதா? நீங்க 4 வருஷம் வாய் திறக்காம இன்னைக்கு அதே கார்த்திகை வச்சுட்டு அந்த கார்த்திகை சப்போர்ட்டாவே பேசுறீங்க. அந்த 7வது வார்டுலயும் 6வது வார்டுலயும் உங்களுக்கு அங்கே மருத்துவ கழிவு கொட்டப்படுகிறது. அந்த மருத்துவ கழிவு கொட்டப்படுகின்ற இடத்தை நாங்கள் கோடிட்டு காமிச்சு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கார்த்திகும் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். உடனே எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இன்ன வரைக்கும் எடுக்கவில்லை. யாரோட தவறு? 100 நாள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அவங்க தவறா? நீங்க 4.5 வருஷம் 5 வருஷம் 4.5 வருஷம் 5 வருஷம் இருந்திருக்கீங்கல்ல, உங்க ஆட்சியை ஏன் எல்லாம் செய்யல? குறிப்பா இந்த அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதையை செய்யாததை நான் உண்மையிலே கண்டிக்கின்றேன். யாரை கண்டிக்கின்றேன்னா திராவிட முன்னேற்ற ஆட்சி, இந்திய ஆட்சி தான் கண்டிக்கின்றேன். அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம இன்னைக்கு ஏதோ ரொம்ப பெரிய தவறு நடந்த மாதிரி சொல்றாங்க. அதனால
உடனடியாக மேயர் வந்து முதலமைச்சரை சந்தித்து சென்னை மாநகரத்தினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.